மக்களை இன்றைக்கி நம்ம பெரிய லெவலில் என்ன செய்தியை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, நம்ம ஃபிலிக்ஸ் இருக்கார்ல, நெட்ஃப்ளிக்ஸு, இவர் மேலே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவரை கைது செய்கிற முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டாங்க. ஃபிலிக்ஸ் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக முன்ஜாமீன் மனு போட்டிருக்காங்க. இந்த முன்ஜாமீனில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சில விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். 1-2 கிளிப்பு நீங்கள் நிச்சயமாக பார்த்துருக்கலாம், நீதிபதி தெரிவித்த சில கருத்துக்களை பார்த்துருக்கலாம். பட் முழுமையாக என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த டைரியில் முழுமையாக இருக்குது. அதை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் இந்த வழக்கை போட்டால், எங்கே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, எந்த நீதிபதி விசாரிச்சிருக்காங்க, என்னென்ன மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, இப்போ ஃபீலிக்ஸ் அவர்கள் விஷயத்தில் அடுத்ததா என்ன நடக்கும், எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, கோவை சைபர் கிளைமில் தான் அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. கோவையில் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே இடத்துல தான் இவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. இவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் மேலே போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கு. இவர் மேலே யார் புகார் கொடுத்துருக்காங்கன்னா, வீரலட்சுமி அப்படிங்கிற ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க. தமிழர் முன்னேற்ற படை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லை கட்சின்னு சொல்லலாம், அதை வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இவங்க மேலே வந்து பெண்களை பற்றி தரைக்குடிவாக வந்து இந்த சவுக்கு சங்கர் பேசினார், அதற்கு வந்து ஃபிலிக்ஸ் வந்து துணை போனார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மையமாக வச்சு ஃபிலிக்ஸ் அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபிலிக்ஸ் அவருக்கு மேலே செக்ஷன் 294B செக்ஷன் 506(1) இதன் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உமன் ஹராஸ்மெண்ட் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் இவங்க மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிப்பா, இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு ஃபிலிக்ஸ் அவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்களோ, ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். கஞ்சா வழக்கு முதற்கொண்டு போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ், வீடு எல்லாத்துலேயும் ரைடு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறத ஃபிலிக்ஸ் முன்னாடியே உணர்றாரு. ஸோ முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கு போய் ஒரு வழக்கு போடுறாரு. சார், எனக்கு கொஞ்சம் முன்ஜாமீன் கொடுங்க சார், என்னை கைது பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வழக்கெல்லாம் என் மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிவாரணம் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு முன்ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முன்ஜாமீனுக்கு வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ அடுத்த வாரம் கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மனு மீதான விசாரணையை போலீஸுக்கு வந்து தகவல் கொடுத்து, போலீஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கலாமா வேணாமா, உங்கள் தரப்பு என்ன அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டு இந்த வழக்கை அடுத்த வாரம் தள்ளி வச்சுட்டாங்க நீதிபதி. ஸோ இப்போ வரைக்கும் ஃபிலிக்ஸுக்கு முன்ஜாமீன் கிடைக்கல. முன்ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முன்ஜாமீன் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. இந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வர இருக்கு. ஸோ இந்த முன்ஜாமீன் வழக்கு வரும்போது இதுதான் இந்த வழக்கில் நீதிபதி செஞ்சது. ஆனால் நீதிபதி பேசுனது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரிய லெவலில் அதான் மீடியாவில் வர ஆரம்பிச்சிச்சு. நீதிபதி குமரேஷ் பாபு அப்படிங்கிற மதுரை ஹைகோர்ட் நீதிபதி தான் அந்த வழக்கை விசாரிச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவரோட ஆங்கிள் என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அவதூறாக பேசுகிறார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியுது. சவுக்கு சங்கர் அவதூறாக பேசுகிறாருன்னா அந்த அவதூறு கருத்தை ஏன் உங்கள் சேனலில் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்டிருக்காரு. சவுக்கு சங்கர் இந்த கேள்விகளை இப்படி கேட்டால் இப்படி பதில் சொல்வார் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் அந்த மாதிரி கேள்விகளை அவர்கிட்ட கேட்குறீங்க? சரி, அவர் பதில் சொல்லிட்டாரு. அவர் பதில் சொல்லி முடித்த பிறகு இது அவதூறு கருத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? அவதூறாக இருக்கிறத எப்படி அனுமதிக்கிறீங்க? நீங்கள் அந்த இன்டர்வியூவில் அகெயின்ஸ்டாக எந்த விஷயத்தையுமே சொல்லலையே, அவர் பேசுகிறாரு, நீங்கள் கேட்குறீங்க, இது எப்படி சரியாக இருக்கும்? இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை எதற்காண்டி வெளியிடுறீங்க? வியூஸுக்காண்டியா? ஸோ மக்கள் வந்து இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை வந்து நிறையா பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சமுதாயத்தில் வந்து வியூஸுக்காண்டி இந்த வேலைகள்லாம் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சரமாரி கேள்வியை ஃபிலிக்ஸ் அவர்களை நோக்கி கேட்குறாங்க. உங்களுக்கு ஜேர்னலிசத்தில் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற சில கேள்விகளை கேட்குறாங்க. ஸோ இந்த யூடியூப்பில் முழுமையாக பார்த்தீங்கன்னா வியூஸுக்காண்டி நிறையா வேலைகளை செய்கிறாங்க. அந்த சமுதாயத்துக்கு நிறைய தேவையில்லாத வேலைகளை யூடியூப்பில் இருந்துக்கிட்டு இருக்கு. சில யூடியூப் சேனல்கள் வந்து அரசுக்கு எதிராக அவதூறு பரப்புறதுக்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழக அரசுக்கு நான் சொல்கிறேன், இது சரியான தருணம், இதை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த பக்கம் ஃபிலிக்ஸை பார்த்து அவரோட கேரியரை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு. 25 வருஷம் ஜேர்னலிஸ்ட்டாக என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. ஏன் இந்த அவதூறு கருத்தை அனுமதிச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை ஃபிலிக்ஸை நோக்கி கேட்குறாரு. ஸோ ஃபிலிக்ஸ் அவர்கள் தரப்புலேருந்து நீதிமன்றத்தில் சில பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பதில்கள் பெரியவரியாக வெளியே வரவே இல்லை. என்ன பதில் பேசுனாங்க, கேள்விகள் மட்டும்தான் வெளியே வருது. பதில் என்ன கேட்டாங்க, பதில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் இப்போ வரைக்கும் வரவே இல்லை. ஸோ நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் நீதிபதி தெரிவித்த அந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது நிச்சயமாக அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் தெரியுது. ஏன்னா முன்ஜாமீன் கொடுக்கக்கூடிய நீதிபதியை ஃபிலிக்ஸை பார்த்து அவரோட கருத்துக்கு ஒத்து போல ஃபிலிக்ஸ் அவர்கள் பண்ணது தவறு அப்படிங்கிற நிலைப்பாடில் தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு வாரம் இப்படி பேசிட்டு அடுத்த வாரம் முன்ஜாமீன் நிச்சயமாக கொடுக்கறதுக்கு மிக 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 வாய்ப்பு குறைவு. அதனால தான் ஃபிலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்படுவாங்களா அப்படிங்கிறது பெரிய லெவலில் பார்க்கப்படுது. ஸோ ஃபிலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்கன்னா அது பெரும் அதிர்வலைகளை இங்கே ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் பேசுனது அவதூறு கருத்து, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இவர் இந்த யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுனதுனால ஒரு இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நபர்
நபரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற விவாதமானது சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஒரு சில பேர் வந்து 2 பேர் பேசி வச்சு தாங்க உட்காருவாங்க. ஏன் இது அவதூறுன்னு தெரியுது, அப்போ டெலிட் பண்ண வேண்டி தானே, நம்ம பார்க்காததுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிக்கலாம்ல, இது பப்ளிஷாக ஆயிருக்க வேணாம்ல. சரிப்பா, அவர் பேசும்போது எதிர்ப்பு தெரிவிக்கலனாட்டியும் இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது எடிட்டராக அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடியவங்க இந்த அவதூறு கருத்தை எடுத்துருக்கலாம்ல. எப்படி அனுமதிச்சிங்க? அனுமதிச்ச நீங்களும் அவதூறுக்கு துணை போறீங்க அப்படிங்கிற ஆங்கிளில் தான் உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களை சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? நான் அவதூறாக பேசுகிறேன், நான் ஒரு வழக்கு, தண்டனை, பிரச்சனை, நீதிமன்றம், காவல், போலீஸ் இது எல்லாத்தையும் எதிர்கொள்கிறேன். நான் பேசுகிறேன், அதனால் நான் எதிர்கொள்கிறேன். நான் பேசுனதை சார் எப்படி சார், அது எப்படி சார், இது எப்படி சார் அப்படிங்கிற கேள்விகளை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கேட்ட நானும் அந்த மாதிரி தண்டனைகளை அனுபவிக்கணுமா, இல்லை நானும் அந்த நீதிமன்றம், இந்த பிரச்சனை, இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை விஷயமே ஃபிலிக்ஸ் அவர்களும் சந்திக்கணுமா? உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு ஏதோ வந்து ஃபிலிக்ஸ் மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது ஒருதலைச்சு பட்சமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணமாக இருக்குது. அவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு, இவர் இப்படித்தான் பேசுவார்னு அவருக்கு எப்படி தெரியும்? இவர் இப்படித்தான் சிந்திப்பார்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவர் தன் மனதில் இருக்கக்கூடிய கேள்வியை அவர்கிட்ட கேட்குறாரு, அவர் பதில் சொல்கிறாரு. பதில் சொல்கிறவர் தப்பாக பதில் சொன்னார்னா அவர் மேலே நடவடிக்கை எடுங்க. கேள்வி கேட்குறவர் கேள்வியை ரொம்ப தவறாக கேட்டார்னா அவர் மேலே நடவடிக்கை எடுங்க. இவர் இப்படி கேள்வி கேட்டு இப்படி பதில் வர வைக்க தான் இப்படி கேள்வி கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது எந்த அளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு சரின்னு படலை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.